வணக்கம். எப்பொருள் ஆ யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ம். புத்தகம் வந்துருச்சா? வந்திருக்கேன். இன்னும் வரல என் கைக்கு. தம்பி வீட்டில் இருக்கு. சரி சரி ஷம்மு வீட்டில். வந்துட்டாச்சு. அது ஆ கைக்கு வந்தாச்சு. ஓகே, அவ்வளவுதான். ஆ ஆ இது வந்தாச்சு. இது இன்னைக்கு கொடுத்துருவாரு. 47 பாடத்தை 100 வீடியோவா பண்ணியிருக்கேன். இதுல 47 பாடம் இருக்கு. ஓஹோ. ஓகே. 47 பாடத்தையும் வீடியோவா கொடுத்தாச்சு. அது உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். எப்ப வேணாலும் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். அது படிச்சுக்கிட்டே இருக்கலாம். சரி. ஓகே ஓகே. நான் பாடம் நடத்துறதை அப்படியே ஆ வீடியோவா போட்டிருக்கேன். சரி சரி. அது 1 2 3 4 5 வரிசையா இருந்துட்டே இருக்கு. நீங்க எதை வேணா படிச்சுட்டு படிக்க 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 தினம் ஒரு பாடம் படிச்சிடணும். ஆ அப்பதான் நிக்கும். இல்லாட்டி நிக்க. இது வைத்தியம் கிடையாது. உங்களை நீங்களே மருத்துவராக வெறும் வைத்தியம்னா மருந்து மாத்திரை எடுத்து போடான்ருவேன். புரியுதா? ஆ ஆ அப்படியெல்லாம் இயற்கையில் கிடையாது. அவனே செஞ்சாகணும். என்னது? விதியை அவனே வென்றாக வேண்டும். விதியை ம் அவனே வென்றாங்கணும். நான் எதை ஆ விதியை உருவாக்க முடியும்? இயற்கை விதி போட்டிருக்கு. அந்த விதியை வந்து தவறாவும் செய்யும், நேராவும் செய்யும். விதியை புரிஞ்சுக்கிட்டு இது என்ன பண்ண தெரியுமா? அந்த விதி வந்து தவறாக இருக்குதா நேராக இருக்குதாங்க நீ நடுநிலையா இருந்து பார்க்கணும். ம் நீதான் ஜட்ஜு. புரியுதுங்களா? ம் எனக்கு நான் ஜட்ஜு. ஆ ஆனா ஒண்ணு, இந்த ஜட்ஜ் என்ன தெரியுமா? வயிற்றுக்கு ஓய்வு இருக்கிற வரைக்கும் தான் அது மருத்துவரா இருக்கும். வயிற்றுக்கு வேலை கொடுத்தா அது யமனா மாறிடும். ஆ ஆ இதுதான் அடிப்படை. வயிற்றுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா யமனா மாறிடும். ம் வயிற்றுக்கு வேலை கொடுக்காம விட்டீங்கன்னா மருத்துவரா மாறுது சிறந்த நன்மை. 100 ஆண்டு நான் 1000 ஆண்டு வச்சுக்கோ உனைய. ஆ இதுதான் அடிப்படை. அதுல வந்து தேவைப்படும் பொழுது உடம்பை பயன்படுத்திக்கலாம். ஆ தேவைப்படும் பொழுது வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்துடலாம். ம் ஏதாவது வெளியே வேலை இருந்தால், கடுமையான வேலை, சரி மம்டி எடுத்து ஆகணும், சம்டி ம் எடுத்து ஆகணும், 1000 மூட்டை தூக்கி ஆகணும்னா தான் அப்ப உடம்புக்கு போதைப் பொருள் போடணும். உடம்புக்கு போதைப் பொருளை கொடுக்கணும். அந்த போதைப் பொருளை இட்லி, தோசை, பூரி, பொங்கல், கோழி, மீன், கொட்டு, கருவாடு, அது இது வெங்காயம், பட்டை எல்லாமே இதே அளவு தான். அதாவது இந்த வயிற்றுக்கு போதைப் பொருளாகத்தான் உடம்பு மாறுகிறது. ஆ ஆரோக்கிய பொருளே கிடையாது. உலகத்துல உற்பத்தி பண்ற எந்த மனிதனால் உற்பத்தி செய்யப்படுகிற இயற்கையால் உற்பத்தி செய்து வரக்கூடிய எந்த பொருளுமே உடம்பு போதைப் பொருளாக மாற்றிக்கொள்ளும். எது? போதைப் பொருளை மாற்றுது. ஆரோக்கியத்துக்கும் உணவுக்கு கட்டுக்களவு சம்பந்தம் கிடையாது. ம் இப்ப புரியுதா? இப்போ புரியுது. இது வெளியில மக்களுக்கு இது சொன்னாலும் புரியவே புரியாதுங்களே. டாக்டருக்கு சொன்னாலும் ஏன்னா சொல்ல டாக்டர்களுக்கு இது மாட்டாங்க. டாக்டருக்கு இது சரி. தெரியாது. டாக்டருக்கு தெரியக்கூடாதுங்கிறத விஷயமே. ஆ டாக்டருக்கு தெரியக்கூடாதுங்கிறத விஷயம். ஏன்னா டாக்டர் இயற்கை பத்தி ஆராய்ச்சி பண்றது கிடையாது. இயற்கை பத்தி தெரியாது. அவன் வெறும் பாடம் படிக்க அவனுக்கு என்ன தெரியும்? ஆ. இதெல்லாம் சித்தர்களுடைய சித்த வைத்தியம் தான் இது. ஆமா, இதெல்லாம் இதெல்லாம் 20,000 ஆண்டுகளா இருக்கு. 20,000 ஆண்டுகளா இருக்கு. சித்த புருஷர்கள் அந்த காலத்துல இப்படிதான் வாழ்ந்தாங்கன்றது சரித்திரமா சொல்லுது. அதைத்தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கல போதும் போல ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒழுங்கு பண்றதுக்கு 2000 ஆண்டு ஆச்சு. ஆ இதை 2000 நீங்க ஆண்டு. இனி ஆ, நீங்க இனிமையா இதை புரிய வைக்கணும் மக்களுக்காகன்ட்டு இந்த மாதிரி செயல்பாட்டுல இருக்குது. ரொம்ப உல நல்லது இது. உலகத்துல ஒரே ஆள் தான் இருக்கான். உலகத்துல ஒரே ஆள் தான். ஒரே ஆள் தான். நான் மட்டும்தான் இருக்கேன். யாரும் கிடையாது. என்னோட நிறைய எங்கிட்ட 1000 பேர் படிச்சவங்க இருக்காங்க. ஒருத்தவங்க கூட பேச மாட்டாங்க. ஒருத்தவங்க கூட பேச மாட்டாங்க. தெரியாது. வள்ளல் பத்தாது. வள்ளல் பத்தாது. என்னது? ஆ வள்ளல் தன்மை ஆமா. பத்தாது. ஞானத்தன்மை வேணும். பத்தாது. இருக்குது, ம் பத்தல. போதாது. படிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னது? படிச்சுட்டே இருக்கணும். சிந்திச்சுட்டே இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் தான் சிந்திக்கணும். 15 16 மணி நேரமா சிந்திக்கணும். ம் அப்பதான் செய்ய முடியும். ஏன்னா இது மனிதன் வந்து பரிணாமத்தை திருப்பி போடுவது. உங்க நோயை குணமாக்குறதுங்கிறது ரொம்ப எளிமை. புரிய வைக்கிறது கடினம். ம் இந்த மூளையிலிருந்து மூளையிலிருந்து ஆ நரம்பு மண்டலம், மூளை தண்டுவடம், ம் ம். அதுல இருந்து கீழே முதுகுந்தண்டு வரை கீழே வால் வரைக்கும் போகும். ஆ 33 ஜாயிண்ட் இருக்கு. ஆஹா அதுக்குள்ள நரம்பு போகுது. அந்த குழாய்க்குள்ள நரம்பு போகும். குழாய்க்குள்ள நரம்பு இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு ஜாயிண்ட். ஒவ்வொன்றும் 33 ஜாயிண்ட். சங்கிலி மாதிரி, செயின் மாதிரி இருக்கும். ம்
ஒவ்வொன்றுக்கும் அப்படியே ஆடு போய் அசையும், அசைஞ்சதுன்னா அப்படி வளைஞ்சு கொடுக்கும். எப்படி எப்படி செயின் இப்படி வளையுது இல்லை, இப்படி சைக்கிள் செயின் அந்த அது மாதிரி. ஆ அந்த இடத்துல ஏதாவது தண்ணி சத்து இல்ல அப்படின்னா ஆ கப்புன்னு பிடிச்சிக்கும். அதுல ஏதாவது ஆயில் இல்லை அப்படின்னா பிடிச்சிக்கும். ஆயில் இல்லைன்னா பிடிச்சிது. அதுதான் இது. இப்ப புரியுதா? அப்ப எல்லா இடத்துல கடத்துல 216-17 ஜாயிண்ட் இருக்கு. பிறக்கிறப்ப எவ்வளவு 300 ஜாயிண்ட் என்னமோ இருக்கும், தனித்தனியா இருக்கும். இப்போ ஒரு வயசு ஆ ஆனதுக்கு அப்புறம் ஒரு 16 வயசு ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் சேர்ந்து 216 ஜாயிண்டா மாறிடும். ம் பிறக்கிறப்ப தனித்தனியா இருக்கும். பிறக்கிறப்ப தனித்தனியாக இருக்கு. மண்டை கூட கூடாது, இந்த மண்டை உச்சி கூட கூடாது, உச்சி கூட குழந்தையா இருக்கிற கூடாது. அப்படியே மெல்ல அப்படி சேர்ந்துட்டே வரும். என்னது? நல்லா சேர்ந்துட்டு தான் வரும். அதுக்கு உச்சி கூட இருந்து ஒரு 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 வருஷத்துக்கு. அதெல்லாம் வளர்ந்து வளர்ந்து அப்புறம் அப்பங்க லொல லொல கொல 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 கொலன்னு தான் இருக்கும். இது இந்த மாதிரி இயற்கையில் அப்படியே மாறி மாறி ஒரு 215, 216, 217 இப்படி எல்லாம் சேர்ந்து நிற்கி. அந்த சேர்ந்ததுக்குள்ளே எல்லாம் வந்து வலுவழுப்பு இருக்கணும். என்ன வலுவழுப்பு இருக்கணும்? வலுவலுப்பு. ம் இப்படி இருக்கணும். இந்த வலுவழுப்பு போச்சுன்னா கோயிங்காத சங்கு தான் டன் 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 தூக்க வேண்டியது. அப்புறம் ம் புரியுதா? எவனா இருந்தாலும் போய் சேர வேண்டியதான். இதெல்லாம் சாதாரண ம் உணவு இருக்கு இல்லையா, மாவு பண்ற வேலை. என்னது? மாவு. ம். மாவுச்சத்து உணவு. மாவு பசைய மாறு. மாவு வந்து தண்ணியில போட்டு காய்ச்சி பாருங்க, கெட்டி பசைய மாறி போஸ்ட் ஒட்டிக்கலாம். என்னது? ம் டோஸ்ட் ஓட்டலாம். அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும், அறிவு கட்ட மாட்டாங்க. ம் நம்ம நாட்டுல அதுக்கு அரிசி கூட மாவுச்சத்து இல்லை. ம் மாவுச்சத்து உள்ள பொருள் சாப்பிடக்கூடாதுன்றது. சாப்பிடக்கூடாது என்பது மன ரீதியா சாப்பிடலாம், உடலுக்கு ஆகாது. ம் மன ரீதியா திங்கலாம். என்னது? மன ரீதியா. மன ரீதியா மன விரும்பின திங்கலாம், ஆனால் உடம்பு ஏற்றுக்கொள்ளாது. ம் அப்ப இந்த இடத்துல வெள்ளைக்கார மாட்டிக்கிட்டான், அந்த காட்டு மரண்டை மாத்திட்டான். அவன் மன ரீதியா தின்னு போட்டு உடல் ரீதியா கெட்டு போகுது. ம் இப்ப எனக்கு இது எனக்கு வந்து மனசு நான் தொழில் மனசு பணத்துக்காக தொழில்நுட்பத்துக்காக வச்சுட்டாங்க. அதேதான். பணம் அவனுக்கு மனம் மனம் வேற, மனம் வேறு, உடல் வேறு. அந்த முண்டங்களுக்கு தெரியல, அந்த விபச்சாரிகளுக்கு தெரியல. ம் விபச்சாரிகளுக்கு ருசி தான் முக்கியம். விபச்சாரிகளுக்கு ருசி ருசி தான். அந்த பிரிட்டிஷ் விபச்சாரிகள் நம்மளை கெடுத்து விட்டு போயிட்டான். நம்மளே விபச்சாரியை மாத்தி விட்டான். எதை வேணாலும் தின்னுக்கோ, சாகார வரைக்கும் தின்னு, குளிக்கல போய் போட்டாலுமே குளிக்கல மாத்திரை போட்டு படுத்துக்க வேண்டியதுதான். படத்துக்கு எவ்வளோ எல்லாம் சாப்பிடலாம், எல்லாமே செய்யலாம். உங்களுக்கு வேணுன்றது சாப்பிடுங்க, இந்த மாத்திரை சாப்பிட்டுங்க. அவங்க சொல்றது அதுதான், டாக்டருங்க சொல்றது. சாப்பாட்டுக்கு முன்ன ஒரு மாத்திரை சாப்பிட்டு இது 5 மாத்திரை போட்டுக்க, 4 மாத்திரை போட்டுக்க. செத்ததுக்கு அப்புறம் குழியில மாத்திரை போட்டு மூடிடுங்க அப்படின்னு சொல்லுவான். செத்ததுக்கு அப்புறம் குழியில் நிறைய மாத்திரை போட்டு ஒரு வருஷத்துக்கான மாத்திரை உள்ள போட்டு மூடிடுங்க. அவரு செத்து போனாலும் ஆமா அதையும் போடுங்கன்றுவான். கெடாம இருப்பாரு அப்படி சொல்லுவான். அப்புறம் சொர்க்கத்துக்கு போறப்ப மாத்திரையோட தான் போவாருப்பான். அங்க போய் மாத்திரை சாப்பிட்டு இருக்கணும். சொர்க்கத்துக்கு போனாலும் இவர் எழுதி கொடுத்த மாத்திரை சாப்பிட்டு. இது வந்து எப்படின்னா விபச்சாரிகள் கண்டுபிடிச்சது. என்னது? விபச்சாரிகள். இப்ப நாம யாருன்னு புரியுதா? ஏன்னா போட்டு எதுக்கு சொல்றேன்னா நீங்க வந்து மருந்து என்பது ஒரு நோயை அழுத்தி வைக்குமே தவிர குணமாக்காது. இதுதான் வந்து உலக சுகாதார மையம் அறிவிக்குது. எந்த மருந்தும் மாத்திரைகளும் நோயை அழுத்தி வைக்குமே தவிர குணமாக்காது. மேல வரவிடாம தடுக்கும். லேசா அப்படி பிடிச்சி லேசா ஒரு கட்டு போட்டுரும், அவ்வளவுதான். லேசா ஒரு கட்டு புரிஞ்சதுன்னா போயிடும், டப்புன்னு பிச்சுட்டு போயிடும். அப்படின்னா கட்டுப்படுத்துறது என்ன வேற, இல்லாமல் செய்யறது என்ன. ஒரு 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 நச்சு செடியை, ஒரு விஷ செடியை வந்து வேரோடு புடுங்கி வீசணும். கிளை வேரோடு புடுங்கிறது விட்டு போட்டு என்ன பண்ற, அங்கங்க கிளையை தரிச்சு விடுற, அது வளர்ந்துகிட்டே இருக்கும். வெட்டிட்டோம்னா 10 நாளைக்கு வளராது, அப்புறம் அது மறுபடியும் வளர ஆரம்பிக்கும். அப்ப நாம என்ன வேரோடு புடுங்கிறது ஆணி வேர். அந்த ஆணி வேருங்கிறது ஒண்ணும் இல்ல, இந்த வயிற்றுக்கு வேலை கொடுக்காம இருந்தா ஏற்கனவே 60 வருஷமா பண்ண தப்பு. உங்களுக்கு வயசு என்ன இருக்குதோ அந்த வயசுக்கு பின்ன, அந்த வயசுல என்ன செஞ்சீங்களோ அதெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கும். அதிகபட்சமா 1 வருஷம் தான். 60 வருஷமா பண்ண தப்ப ஒரே வருஷத்துல வெளியே எடுத்துரும். ஆனா எடுத்த உடனே அது 2வது நாள்லயே தொடங்கிடும். 2வது நாள் 3வது நாள்லயே கட்டடம் கட்டும் பொழுதே உயரம் வந்துகிட்டே வருதா இல்லையா? ஒவ்வொரு செங்கல் வைக்கிறப்ப என்ன ஆகுது, உயரமா
வளருது. அதேதான். அது என்ன மொத்தமா தான் வளருமா? ஒவ்வொரு தடவையும் மேல வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுதான் இது. அதனால இது வெற்றி நிச்சயம். இதுக்கு தோல்வியே கிடையாது. ஏன்னா இயற்கை. ம். இயற்கைக்கு நம்ம ஒத்துட்டு போகணும். அதுதான். அது விட்டு போட்டு உலகமே வந்து போதை. இப்ப உலக வீட்டுல சமைக்கிறது எனக்கு தெரியுமா? போதைக்காக தான் சமைக்கிறாங்க. இது போதிக்காதான். ஆனா சக்தி என்பது வேறு. நம்ம தாவரம் மாதிரி வாழ பழகிக்கணும். தாவரம் வந்து யாரையும் கேட்கறது இல்ல. தாவரம் யாரும் எதுவுமே கேட்காம தான் வளருது. அதுதான் நாம கோடிக்கணக்கான ஆண்டுகளாக அதுல இருந்து வந்திருக்கிறோம். ம். மரம் மனிதனா மாறிடுது. மரம் மனிதனாக மாறிடுது. மனம் மனிதனாக மாறுது. அது ஒரு இடத்துல நின்று இருக்குது. நம்ம சுத்திட்டு இருக்கிறோம். அந்த தாய் தான் ஒரு அறிவு. அதுக்கு நமக்கு 6 அறிவு. ஆ. அப்புறம் 7ஆம் அறிவுங்கிறது இயற்கை சக்தி. 7ஆம் அறிவுங்கிறது இயற்கை சக்தியிலேயே வாழ்றது. சூரியன் மாதிரி. சூரிய தகடு வச்சுட்டோம்னா பெற்றோன்னு இது சக்தி எடுத்துக்கும். சூரிய தகடு வச்சிருக்கோமே இல்லையா? சூரிய தகடு வச்சிருக்கிறோம். ஆமா. வெளிச்சம் படுது. வெளிச்சம் பட்டோட என்ன ஆகுது? வெளிச்சத்தை எடுக்குது. ஈர்ப்பு சக்தி இருக்குது. சூரியன் படுது. சூரியன் பட்ட உடனே இது தகடு மேல படுது. பட்ட உடனே மின்சார எலக்ட்ரிசிட்டி உருவாகுது. ம். அப்ப மோட்டார் ரன் ஆகுது. என்னது? மோட்டர் ரன் ஆகுது. அதே மாதிரி நம்ம உடம்புல சக்தி பட்ட நான் ரன் ஆயிட்டு இருக்க காரணமே வெளியே இருக்கிற சக்தி. இப்ப லைட் படுது மேல லைட் உட்காந்துருக்கு. லைட் பட்டா எனக்கு சக்தி வந்துடும். ம். வெளியே போனா சக்தி வந்துடும். உள்ள இருந்தா சக்தி வந்துடும். வெளியே போனா எப்படி பார்த்தா இது மாதிரி சக்தி வெளிச்சம் பட்டுக்கிட்டே இருக்கு. வெளிச்சம் மேல வெளிச்சம் படுது பாரு. ஏன்னா இது என் மூளை உணராது. ஆனால் நரம்பு அணுக்கள் இருக்க மூளை உணராது. இங்க இருக்கிற அணுக்கள் உணர்ந்து கொள்ளும். ம். மூளைக்கு பத்தாது. வீரியம் பத்தாது. மூளைக்கு வீரியம் கம்மி. ஆனா நம்ம தோல் இருக்குல்ல, இந்த தோல் எனர்ஜி வாங்கிட்டே இருக்கு. அது சொல்லவே சொல்லாது. இது வாங்கி. ஏன்னா இது ஒவ்வொரு செல்லும் ஒரு மூளை. ஒவ்வொரு செல்லும் ஒரு முடி. மூளை. மூளை. ஒவ்வொரு செல்லும் ஒரு மூளை. இது தனி. இது தனி. இது தனி மூளை. இது தனி மூளை. நமக்கு கோடிக்கணக்கான மூளை. இங்கெல்லாம் பூரா மூளை தான். எல்லாம் செய்தி உள்ள இருக்கு. மெசேஜ் உள்ள இருக்கு. அது மூளைக்கு இது வந்து இப்ப வந்தது. இந்த மூளை இப்ப வந்தது. இந்த தோல் வந்து பல கோடி ஆகும் முன்னாடியே வந்துருச்சு. மனுஷனா மாறுறப்பதான் மூளை வருது. மனுஷனா மாறுறப்பதான் மூளை உருவாகுது. தாவரத்துக்கு எங்க மூளை? உடம்பெல்லாம் மூளை. தாவரத்துக்கு எங்க மூளை? தாவரத்துக்கு எங்க மூளை? மூளை தனிப்பட்ட இடம் கிடையாது. அதேதான். புரியுதா? இது வெளியிருந்து உள்ள வாங்கிக்கும். இது வெளியிருந்தெல்லாம் வாங்க ஆரம்பிக்கும். இது உள்ளே நடக்கிறத மட்டும் கவனிக்கு. இது மாட்டிக்கிட்டாங்க. எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. இது உண்மையான உணர வேண்டிய ஒரு கருத்து தான். இது வெளியிருக்கிற சக்தியெல்லாம் உள்வாங்கும். இது வெளியிருக்கிறது பூரா வாங்கிட்டே இருக்கும். ஏன்னா இதுதான் முதல் வந்தது. இதுதான் முதல் வந்தது. நாம மூளை தலையில இருக்கிறதா மூளை நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் உடம்பெல்லாம் மூளை. இது தனி. இது தனி. ரெண்டாவது, இப்ப நீங்க இங்க புடிச்சு கிள்ளுனோம்னா மூளைக்கு தெரியும். புடிச்சு கிள்ள மூளைக்கு தெரிஞ்சிடும். ஆனா மூளையை நறுக்கணும் குத்துனா தெரியாது. மூளைய உள்ள நறுக்கணும் குத்துனோம்னா மூளைக்கு வழி தெரியாது. மானம் கட்டுறது. அது உள்ள உறுப்புக்குள்ள இருக்கிறத மட்டும் உள்வாங்கி வேலை செய்யறது மூளை. ஆமா. இங்க இருக்கிறதெல்லாம் வெளியே இருக்கிற சக்தி இருக்கிறது இது மூளை. அப்ப வெளியே இருக்கிற சக்தி இழுக்குது. இது வெளியில இருக்கிற சக்தி இழுக்கக்கூடியது இது. இது உள்ள உறுப்புக்குள்ள இழுக்கிறது இந்த மூளை. அதெல்லாம் கட்டுப்படுத்துறது, செய்தி கொடுக்கறது. அது என்ன பண்ணும்னா அது என்ன பண்ண, அந்த மூளை என்ன பண்ணுது? மூளை என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, கண்ணுல பாக்குற, காதுல கேட்கற, மூக்குல சுவாசம் பண்ற, வாயில சுவைக்கிற, தொட்டு பாக்குற, இதெல்லாம் என்ன பண்ணுது? பாத்துக்கிட்டே இருக்கும். பார்த்து மூளைக்கு போகும். போனே அவர் போய் சொல்லுவாரு, உள்ள இருக்கிற மரபணு இருக்கு இல்லையா, தப்பா நீ பல கோடி ஆண்டா இருக்கிற, நான் வெளிய இருந்து பாக்குறேன், என்ன சொல்றாங்க வெளிய, இப்படி எல்லாம் சொல்றாங்க, அப்படியா, என்னென்ன சொல்றாங்கன்னு சொல்லு அப்படின்னு டக்குனு சொல்றதெல்லாம் கேட்டு உடம்பு மாத்திக்கும். உள்ள இது மாறிடும்.
இது என்ன பண்ணும்னா, இதுல வெளிச்சம் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. வெளிச்சம் பட்டுச்சுன்னா இது வந்து இது மூளைக்கு சொல்லாது. ஏன்னா இத இது இது வந்து இது வந்து குழப்பிட்டே இருக்கும். இது வந்து குழப்பிட்டே இருக்கும். அதுவா இதுவான்னு குழப்பிட்டே இருக்கு. இது என்ன தெரியுமா? இது தாண்டா உண்மைன்னு சொல்லிட்டு வெளியிருந்து எடுத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க சொன்னோம்னா அவன் குழப்பிடுவான். ஏன்னா அவன் குழம்புன்னு குழம்பிட்டு இருப்பான். குழம்புனான்னு வச்சுக்க, அவன் குழம்பி முடிவெடுக்கிறது கூட நாம செத்து போயிடுவோம். அப்ப என்ன பண்ணுது? இது என்ன பண்ணும்னா, நம்மளை வாழ வைக்கிறதுக்காக வெளியிருந்து எடுத்து நம்ம வாழ வச்சுக்கிட்டே இருக்கும். இது தகவல் இங்க கொடுக்கவே கொடுக்காது. அடிச்சே தான் கொடுக்குமே தவிர மென்மையா இருக்கிறதுல கொடுக்காது. இப்ப வந்து மேல வெளிச்சம் படுது, நமக்கு ஏதாவது தெரியுதா? ஒண்ணும் தெரியாது. அடிச்சா தெரியும், அடிச்சா சரி. ஆனா மேல படுற வெளிச்சம் தெரியுமா? தெரியாது. ஏன்னா இது வந்து சக்தி, உயிர். இது அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கும், சாக வரைக்கும் கொடுக்கும். இது சூரிய தகடுல இருந்து மின் இணைப்பு எப்படி இழுக்குது, அவன் இழுத்துட்டே இருக்கான் கரண்ட் நம்மளுக்கு உடம்பு சொல்லாம அது வேலை செஞ்சுட்டே இருக்கு. யார்ட்டுமே சொல்லாது, மெயினுக்கு நாம யாருக்குமே சொல்ல, அதனுடைய வேலை இயல்பா செஞ்சுட்டே இருக்கு. அதேதான். இதுக்கு வந்து 350 கோடி ஆண்டு. இந்த ட்ரைனிங் 350 கோடி ஆண்டு, 350 கோடி ஆண்டு. அப்ப இருந்து ட்ரைனிங் எடுக்குது. அப்ப இருந்து ட்ரைனிங் எடுத்துட்டு மனுஷனுக்கா உறுப்புல கொடுத்துருக்கு, மனித பிறவிக்கு கொடுத்துருக்கு. இது இயற்கை கண்டு. முதல்ல தாவரம் பாரு எல்லா பக்கம் வேலை செய்யும். தாவரத்துல எங்க அடிச்சாலும் உணர்வு இருக்கும். தாவரத்துல எங்க அடிச்சாலும் போகும், எங்க அடிச்சாலும் தாவரத்துக்கு போகும். தாவரம் எவ்வளவு உயரமா இருந்தாலும் கீழே ஒரு ஆணி குத்துனீங்கன்னா மேல வரைக்கும் போகும். கீழே தண்ணி ஊத்துனா மேல வரைக்கும் போகும். கீழே தண்ணி ஊத்துனா மேல வரைக்கும் போகும். தென்னை மரத்துல தண்ணி எங்க இருக்குது? மேல உச்சி 1 லிட்டர் 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் இருக்குது. கீழே இருக்கிற தண்ணி மேல போகும். இப்படியா? பம்பே கிடையாது, அதுக்கு பம்பே கிடையாது. பம்பே கிடையாது. அது என்ன தெரியுமா? நமக்கு பம்ப் இருக்கு. அது என்ன தெரியுமா பண்ண? கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன ஓட்டை இருக்கு. மரத்துல ஓட்டை இருக்குது இல்லையா? மரம் அடுத்து ஓட்டையா இருக்கும். அது அப்படியே குழாய் மாதிரி போகும். குழாய் மாதிரி அப்படியே மேல வரைக்கும் போகும். குழாய் மாதிரி அது கண்ணுக்கு தெரியாது. இந்த முடி மாதிரி குழாய் இருந்துச்சுன்னா அது தானாவே தண்ணி உறிஞ்சும். அதுதான் பஞ்சு. எப்படி தண்ணி பஞ்சுக்குள்ள ஓட்டை இருக்குது. பஞ்சுக்குள்ள ஓட்டை இருக்கு. அது எப்படி பிடிச்சி வைக்கிது? அது அப்படியே புடிச்சுக்கிட்டே மேல போயிடும். இப்ப உதாரணத்துக்கு விளக்கு திரி போடுறோம்ல, விளக்கு திரி போடுவோம். விளக்கு திரி. ஆமா பஞ்சில கீழே எண்ணெய் இருக்கும், மேல வெளிச்சம் இருக்கும். இந்த கீழே இருக்கிற எண்ணெய் அப்படியே மேல போயிடும். அதுதான் பம்ப். என்னது? அதுதான் பம்ப். அதேதான் நம்ம உடம்பு. இதெல்லாம் இயற்கையா உண்டானது. நாம ஒண்ணும் செய்யல. அத உணர்றவன் தான் 7ஆம் அறிவுல இருக்கிற சித்தர்கள், ஞானிகள். இன்னைக்கு அவரு மதுரை இன்ஜினியர். அவர் கவர்மெண்ட் இன்ஜினியர். இப்ப ரிட்டையர்ட் ஆன, அதாவது கவர்மெண்ட் இன்ஜினியர், பில்டிங் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர். அவரே கிட்ட பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. நேற்று வந்து அவருக்கு எல்லா நோயும் நல்லா ஆயிட்டு இருக்கு. அவர் கை கால் வலி, மூட்டு வலி, சக்கரை நோய் எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் குணமாயிருச்சு. நேற்று போய் இந்த ஸ்கேன் டெஸ்ட் பண்ணிருக்காரு. மூளை, நரம்பு, சும்மா எல்லாம் வெரி குட்னு எழுதி கொடுத்துட்டான். என்னது? எல்லாம் வெரி குட். அவனுக்கு என்ன தெரியும்? யாருக்கு? அந்த பிரிட்டிஷ்காரனுக்கு. அவனுக்கு எதுவுமே தெரியாது. எப்படி நல்லாச்சு, ஏன் நல்லா அவனுக்கு தெரியாது. ஆனா நல்லா இருக்கு. ஆனா எல்லாம் நல்லா இருக்கு சார், எல்லாம் நல்லா இருக்கு. மருந்து இல்ல, மாத்திரை இல்ல, ஒண்ணு இல்ல. நல்லா வயிற்று காயப்போட்டு சுத்தப்பட்டு ரிப்போர்ட் அனுப்புற மாதிரி. இப்ப அவர் சார் நல்லா இருக்கு சாமி. ஏன்னா இது வந்து இது வைத்தியம் நினைக்கிறீங்க, வைத்தியம் மாதிரிங்க. என்ன வைத்தியம் அப்படி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நோய்க்கும் 10 மாத்திரை. ஒரு நோய் வந்து 10 மாத்திரை கொடுக்குறான். அப்புறம் அதுல இருந்து ஒரு நோய் வந்து அதுக்கு ஒரு 10 மாத்திரை, அப்புறம் 50 மாத்திரை ஆகுது. என்னடா அது 50 மாத்திரையும் தின்னு குணமாக்குறது இல்லை. நாம எந்த மாத்திரையும் இல்லாம அத்தனை குணமாகுது. என்னது? எங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஹார்ட்டுக்கு ஒண்ணு, சுகருக்கு ஒண்ணு, பிபிக்கு ஒண்ணு, கொலஸ்ட்ராலுக்கு ஒண்ணு, இந்த மாதிரி எத்தனை மாத்திரை சாப்பிடணும்? காலையில ஒரு 5 மாத்திரை, சாயங்காலம் மத்தியானம் ஒரு 5 மாத்திரை, இந்த மாதிரி 10 மாத்திரைக்கு மேல சாப்பிடுறோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவனை செத்தே தீரணும். நாட்டம் சகிக்க உடம்பே குடலும் ரத்தமும் கெட்டு போய் நாரி போய் பிணமா மாறிடும். பிணம் இந்த மாதிரி மாறி. சரி, ஏதாவது சந்தேகத்தை கேளுங்க, போதும், நிறுத்திக்கலாம். இன்னைக்கு என்ன பண்ணலாம்? அதுதான் இப்ப இன்னைக்கு என்ன செய்யலாம்னு சொன்னீங்கன்னா. சரி,
இப்ப என்ன அந்த இனிப்பு என்ன வச்சிருக்கிறீங்க? இனிப்பு ஏதாவது வச்சிருக்கீங்களா? இப்ப காலையில எழுந்திரிச்சோடனே ஒரு லெமன் டீ, ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு, சர்க்கரை ஆ கொஞ்சம், ம் நாட்டு சர்க்கரையோ அல்லது தேனோ அல்லது கருப்பட்டியோ போட்டு 150 ml தண்ணி, ம் புரியுதா? ம் அப்படியே மெல்ல மெல்ல சரி போட்டு கொஞ்சம் சர்க்கரை எலுமிச்சம்பழத்தை ஒரு 1/2 நிமிஷம் வந்து புளிஞ்சு, ஆ ம் இனிப்பு புளிப்பு நல்லா சுவையா இருக்கிற மாதிரி போட்டு 150 ml சாப்பிட்டுட்டு அப்படியே ம் நீங்க எல்லாம் வேலைக்கு போங்க. வேலைக்கு போறப்போ சைவ உணவு, நல்ல காய்கறி போட்ட சைவ உணவு. ஏதாவது ஒரு ம் கொஞ்சம் சோறு இருக்கணும், நிறைய காய்கறி இருக்கணும், 2 அப்பளம் இருக்கணும். அப்பளம் தனியா இருக்கணும், ம் அப்புறம் ம் காய்கறி தனியா இருக்கணும். இந்த சோறு அப்படியே சோறு இருக்கலாம், இல்ல அவல் இருக்கலாம். அவல் எப்பவுமே அவல் வச்சுக்கணும், எப்பவுமே அவல் நான் வச்சுக்கணும். நான் நான் சோறு எடுத்துக்கிறது இல்லை சார், நான் ரைஸே எடுத்துக்கிறது இல்லை. அது வேண்டாம், அது அது அதை விட அது அவல் எடுத்துக்கலாம். அவல் ரொம்ப நல்லது. அவல் அவல் அவல். ஆ ம் ஆ சரி சரி கொஞ்சம் பொரியல் பண்ணி இந்த அவலை போட்டு கலக்கி வேண்டியதான் வச்சுக்கிறேன். அது அப்படியே ஊறிக்கும், அது சாயங்காலம் மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம். மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம். இந்த சாப்பிடுங்க. இந்த தேன் மட்டும் இந்த எலுமிச்சை தண்ணி அல்லது சக்கரை தண்ணி அல்லது வந்து தேன் கலந்த தண்ணி அல்லது வந்து கருப்பட்டி கலந்த தண்ணி, எலுமிச்சை பழம் போட்டு 150 ml நல்லா சாப்பிட்டுக்குங்க. சாப்பிட்டு அந்த நாக்கில் இருக்கிற விஷம் எல்லாம் கீழே போயிடும். சரி இப்ப தொடக்கம். அப்ப 2 மணிக்கு சாப்பிட்டுக்குங்க. இடையில வந்து தண்ணி தான் மருந்து. தண்ணி. 2 மணிக்கு நன்றி எனக்கு கூப்பிடுங்க. நன்றி நன்றி. ஓகே நன்றி.